அழாதக்கா அழாத. நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கா பாத்தியா பழனி? ஏண்டா உனக்கே நல்லா தெரியும் நாங்க எப்படி அவளை பாத்துக்கிட்டோம்னு. சரவண வாழ்க்கையை கெடுத்து குட்டி சோறு ஆக்கிட்டு இப்போ அவன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கடா. சித்தப்பா சித்தப்பா. அரசி என்னக்கா இதெல்லாம்? குழந்தைகளெல்லாம் போய் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. மச்சான், எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்ப அவ என் கையில மட்டும் கிடைக்கணும். ஏய் மாப்ள, உன் கோபம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப நிதானமா இருக்க வேண்டிய நேரம்டா. சந்தோஷமா வாழ்வாங்கதான்ற அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப அவங்க பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தியா? எல்லாத்துக்குமே அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க மேடம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசாரிங்க மேடம். ஆம்பளை எங்களை வச்சு விசாரிங்க. தயவு செய்து பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க மேடம். சார், இங்க ஆம்பளை பொம்பளைலாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நாங்க எந்த தப்பும் செய்யல மேடம். மனசாட்சியை வச்சு சார்ட் ஷீட் எழுத முடியுமா? இங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் அனுப்ப முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சும்மா சும்மா வந்து நிக்காதீங்க இப்படி. அரசிமா, ராஜி, பாத்தியா மீனா நம்ம குடும்பத்தோட நிலைமைய? ஆமா, பொண்ணை மட்டும் எப்படி விட்டாங்க? ஒருவேளை அந்த வீட்ல இல்லன்னு சொல்லி விட்டுருக்கலாம். இல்லடி, செந்திலும் தானே வீட்ல இல்ல. அவன் பேரை சேர்த்திருக்காங்களே. அத்தை, நான் மயிலக்கா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்தேன். எப்போ? எதுக்கு? நேத்து போய் பார்த்தேன் அத்தை. நீங்க எதுவும் பண்ணாம சண்டை போடாம கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாகும், பாத்துக்கலாம்னு சொன்னேன். ஒருவேளை அதனால என் பேரை விட்டுருப்பாங்களோ? பரவாயில்ல, அந்த அளவுக்கு நல்ல மனசு இருந்துச்சே. மாமா, அப்பா கிட்ட உடனே போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவர் வந்துருவாரு. நாம அட்வொகேட் யாரையாவது பாக்கலாமா மாமா? என்ன கேஸ் என்ன இதுன்னு தெரிஞ்சா தானப்பா நம்ம அட்வொகேட்டை பார்த்து பேச முடியும். மயிலு, இப்பதான் போன் பண்ணாங்க, போலீஸ்காரங்க வராங்களாம். நீ படுத்துக்க, எதை பத்தி யோசிக்காத. காலடி என் பொண்ணு மயிலு மடி. போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, மெதுவா எந்திரிச்சு உட்காரு. நீங்க தான் தங்க மேல? ஆமா. உடம்புக்கு என்னாச்சு? அவங்க பண்ண சித்திரவதையில தாங்க என் பொண்ணு இப்படி ஆயிட்டா. ஹாஸ்பிடல் எதுவும் கூட்டிட்டு போலியா? நீங்களா பார்த்து இவ வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்கனாலே இவ சரியாயிருவா மேடம். இப்போ புகுந்த வீட்ல என்ன நடந்துச்சு? அதான் விலாவரியா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கோமே புகார்ல. பாதிக்கப்பட்டவங்க தாமா பேசணும். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு. நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த வீட்டை விட்டு வரதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மேடம். உங்களை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்களா? சொல்லுமா. ஆமா. உங்களை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாங்களா? ஆமா. உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்தினாரா? ஆமா. அங்க அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது போக வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க அவளை. அவ வயித்துல இருக்கிற கருவு அபாசன் ஆகிற அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. அப்படியாமா? ஆமா. எழுதிக்கோங்க. ஓகே மேடம், கையெழுத்து போடு. ஓகே, போலாங்க. சரி, நாங்க வரோமா? வர சார். அண்ணனுங்களோட வக்கீல் வந்திருக்காங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயம் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அத்தையோட அண்ணனுங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களா? என்னதான் இருந்தாலும் சொந்த ரத்தம் இல்லையாமா? நான் அவங்கள போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வந்தேன் சித்தப்பா. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா பாருங்க, குடும்பத்தோட ஸ்டேஷன் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. சரவணனும் வந்து என்ன பார்த்தாமா. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னான். டைவர்ஸ் நோட்டீஸா? ஆமா, அதுக்கு தான் அந்த புள்ள பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு போல. அவன் இடத்துல யாரு இருந்தாலும் இப்படி தானே செஞ்சிருப்பாங்க. நியாயம் தான் மாமா. வீணா, அப்பா. என்னமா நடக்குது இங்க? போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க? அண்ணே, ரொம்ப நேரமா விசாரிக்கணும்னு சொல்றாங்களே தவிர விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க. விசாரணை முடிஞ்சு எல்லாரையும் அனுப்பிடுவாங்கல்ல? அதுவும் தெரியலையே என்ன. சரி, உங்க அண்ணனுங்களா எப்ப வந்தாங்க தம்பி? அவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது கொஞ்ச நேரத்துல பின்னாடியே அவங்களும் வந்துட்டாங்கன்னு. இருமா, இத வந்துடுறேன்.